இன்றைய நித்திய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 4 சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் பார்வைக்கு இன்னைக்கு நீங்கள் விசேஷமாக காணப்படுறீங்க. இன்னைக்கு நீங்கள் கனம் பெறுறீங்க. தேவன் அவர் இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. உங்களுடைய ஜெபங்கள், அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு காலையில் காத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாகவே நீ கனம் பெற்றா. இன்றைக்கி போய் பாருங்களேன். இன்றைக்கி எல்லா காரியங்களும், குடும்பத்தில், பிஸ்னஸ், தொழில், ஊழியம், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்துவார். அது மட்டும் இல்லை, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றேன். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய காரியம், மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். மனுஷனை என்ன பண்ணுவோம்? மனுஷன் இடத்துல நம்ம எதாவது எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் தோற்று போன மாதிரி தான் இருக்கும். மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணி அவன்கிட்ட எதாவது பெற்றுக்கொள்ளான்னு நிச்சயமாக ஒரு வசனம் சொல்லுது, பாவிகளாக இருக்கிற நம்மளே நம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோன்னா, நன்மை மட்டும் செய்கிறவர் பரிசுத்தமான தேவன், இரக்கமுள்ள தேவன், அவர் நமக்கு நன்மை செய்ய உலக வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நிதானித்து பாருங்கள். நீங்கள் பார்வைக்கு அருமையானபடி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணி போனீங்களா? உங்கள் செயல்கள் எல்லாம் தேவன் இம்ப்ரெஸ் பண்ணபடியா ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாகவே இந்த நாளில் ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. God bless you.